போச்சு போங்க அவ்வளோதான், தங்கமயிலே சிக்க போகிறாங்க, அந்த பக்கம் என்ன ரோகிணி சிக்கலை அப்படின்னு பேசிகிட்டு இருந்தவங்களுக்கு அப்படிலாம் இருங்க பாய், அவ்வளோலாம் நல்ல விஷயம். அதுக்கு முன்னாடி சிம்பிளாகவே வந்து எப்படியாச்சும் காப்பாற்றி விட்ருவோம் நாங்கள், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ஒரு குட்டி குக்கியை போட்டு விட்ருக்காங்க. ஆனால் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு. ஸோ முதல்ல எடுத்தோன்னா வந்து இப்போ கதிர் பார்த்துட்றாரு கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னோடனே வந்து மாமாவை எதிராக கட்டி போட்டிருக்க கிற்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் இந்த பக்கம் போயிட்டு வந்து குமரவேல்கிட்ட சத்தம் போட, அப்போ அந்த சமயத்தில் வந்து வெளில எட்டி பார்த்த தங்கமயில் அப்பாவை கட்டி போட்டிருக்காங்கன்னு பதறி போய் அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் எழுப்ப எல்லாரும் கும்பலாக வந்துட்டாங்க. அதுக்குள்ளே இந்த ஃபேமிலியிலும் கும்பலாக வந்துட்டாங்க. அவர் திருடன் அப்படிங்க, அவரை கழட்டி விடுங்க, அவுத்து விடுங்கன்னு சொல்ல அதெல்லாம் முடியவே முடியாது, எங்கள் வீட்டு கொல்லப்புறத்துக்கு வந்தாருங்க. இப்போ கரெக்டாக இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கொக்கியே என்ன அப்படின்னா வந்து பழனிவேல் செஞ்ச ஒரு விஷயம் தான். பழனிவேல் என்ன பண்ணார் அப்படின்னா வந்து டக்குன்னு ஒரு கேள்வி கேட்டார். அப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தீங்களே, இப்போ நான் தலையில் ஒரு துண்டை போட்டு அடிக்க பார்த்தேன், அது நீங்களா அப்படின்னு கேட்டுன்னு, அதெல்லாம் நம்ம வேற எங்கேயா போய் பேசிக்கலாம் அப்படின்னு வந்து பாண்டியன் சொல்லிடுறாரு. அப்போ இவர் மேலே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது இவங்க எல்லாத்துக்குமே புரியுது, ஆனால் என்னங்கிறது தெளிவாக தெரியல. அதுக்குள்ளே போலீஸும் வந்துடுறாங்க. போலீஸ் வந்து எதுக்கியா வந்தால் என்ன யார் நினச்சிட்டு இருக்கோம் மனசுலன்னு சொல்ல, தங்கமயில் இதெல்லாம் வேறு அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. அவங்க அம்மா மட்டும் தான் அந்த குடும்பத்திலே கொஞ்சம் அறிவோட ஒரு ஆள், திங்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாக்கியம் கிளம்பி இங்கே வந்துடுறாங்க. இங்கே அவங்க வேகமாக வந்து இங்கே கட்டி போட்டு அடித்து பிரச்சனை பண்ணி அவருக்கு மரியாதை கொடுக்காம எல்லாம் மொத்த குடும்பமும் 2 குடும்பமும் பஞ்சாயத்து பண்ணிருக்கும் போதே அவங்க உள்ளார வந்துட்டு இன்றைக்கி தங்கமயிலோட பர்த்டேக்காக விஷ் பண்ண தான் வந்தார். அவர் எப்பயுமே நைட்டு 12 மணிக்கு விஷ் பண்ணுவார், அதனால தான் வந்தார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமாளித்து விட்டுறாங்க. சமாளித்து விட்டுட்டு அதனால் அதுதான் வேறு எதுவும் விஷயம் இல்லை, எதுவுமே இல்லை, அதுக்குள்ளே போய் இப்படி பண்ணிட்டீங்களே, தீர விசாரிக்காமல் பண்ணிட்டீங்களே அப்படின்னதுக்கப்புறம் அது குடும்ப பிரச்சனைன்னு சொல்லிட்டு போலீஸும் போயிடுறாங்க. இனிமேல் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணால் கையை உடச்சிடுவேன்னு சொன்னாலும் கூட சந்தேகம் வந்துடுச்சு நிறைய பேருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது?